இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இங்க பாரு கண்மணி, நீ இந்த கடையை விட்டு போகாம நான் இங்க இருந்து நகர மாட்டேன். மச்சான் பாரு, என்ன கடைக்குள்ள வந்து ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கீங்களா? மச்சான், வேலை செய்யற எம்ப்ளாயி அப்படிலாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. போங்க வெளிய. இங்க பாரு, நான் என் வைஃப் கிட்ட பேசிட்டு இருக்கேன். வைஃப்னா அதெல்லாம் உங்க வீட்ல வச்சுக்கோங்க. இது என் கடை. இப்ப அவங்க என் கம்பெனியோட எம்ப்ளாயி. மச்சான், இதுக்கு மேல பிரச்சனை பண்ணியனா நான் போலீஸ் கூப்பிடுவேன், பாத்துக்கோங்க. யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவர் கடையில தான் நீங்க ஆடம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. அவரே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன்னு மிரட்டுறீங்களா? அவர் தான் அந்த கடையோட ஓனர், தெரியும்ல? அப்ப நான் யாரு? அந்த கதையெல்லாம் நேத்தோடு முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு இந்த கடைக்கு நான் தான் ஓனர். நான் வைக்கிறது தான் சட்டம். விட்டா ரொம்ப தான் ஆடம்பரம் பண்ணிட்டு இருக்கீங்க. என் கடை எம்ப்ளாய தூண்டி விட்டு எனக்கு எதிரா பிரச்சனை பண்றாருன்னு இவர் மேல யூனியன்ல கம்ப்ளைண்ட் பண்ணவா? எங்க கம்ப்ளைண்ட் பண்ண? பண்ணு பாப்போம். நேத்து முளைச்ச காலா நீ எங்க இடத்துல வந்து எங்களே அதிகாரம் பண்றியா? இங்க பாரு கண்மணி, நீ இந்த கடையை விட்டு போகணும். அது வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். தயவு செஞ்சு கடையை விட்டு போங்க. மாமா சொல்றத கேளுங்க. இவளெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏய், என்ன பாத்துப்ப? என்ன குடும்பமா சேர்ந்து பிளான் பண்றீங்களா? உன் புருஷன்லாம் கொஞ்சமாவது புத்தியோட இருந்திருந்தா இன்னைக்கு இந்த கடை உங்க கையில இருந்திருக்கும். இந்த ஆளோட முட்டாள்தனத்தாலையும் கையால் ஆகாத தனத்தாலையும் தான் நான் இன்னைக்கு இந்த இடத்துல நின்னுட்டு இருக்கேன். ஏய், இன்னொரு வாட்டி இவரை பத்தியும் என் குடும்பத்தை பத்தியும் தப்பா பேசுன அடிச்சு பல்லகிலெல்லாம் பேத்துருவேன் சொல்லிட்டேன். நீங்க கிளம்புங்க. இல்ல, கிளம்புங்கன்னு சொன்னேன்.